ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசான் சர்வீசஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. நம்மளோட போர்ட்போலியோல லாபம் தர மாதிரி ஒரு மல்டிபிளேயர் ஸ்டாக்கை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நமக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா பக்கம் தெரிஞ்சாலே போதும். ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த வீடியோல நான் காமிக்கிற ஸ்டாக் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். உங்களோட அனாலிசிஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டாக்கை நீங்க ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 1, அனலைஸ் டெப்ட். ஒரு ஸ்டாக்கோட கடன் அளவு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்டாக் வளருமா வளராதா அப்படிங்கிறத டிசைன் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் அந்த கம்பெனியோட கடன். இந்த கடனை பொறுத்த வரைக்குமே நம்ம 2 விஷயங்கள் நோட் பண்ணணும். ஒருவேளை நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக் பினான்ஸ் செக்டர்ல வராங்கன்னா அவங்களோட கடன் பத்தி பெருசா யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க கடன் வாங்கினாதான் மணி ரொட்டேஷன், மணி லாண்டரிங் இந்த மாதிரி பிசினஸ்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருவேளை நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக் பவர் செக்டர்ல வருது அப்படின்னா அவங்களுக்கு பிகினிங்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் உங்களுக்கு லாங் டேர்ம்ல தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இது போக கம்பெனிஸ் அவங்களோட ஃபியூச்சர் குரோத்துக்காக கடன் வாங்கியிருந்தா அந்த பிசினஸ் மூலமா நல்லா போகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்கோட டெப்ட் ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாகணும். பாயிண்ட் நம்பர் 2, டிவிடெண்ட் இஷ்யூ. நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக் டிவிடெண்டா நமக்கு என்ன தராங்க, அதாவது அடிஷனல் போனஸ் என்ன தராங்க அப்படிங்கிற டீடைல் நமக்கு தெரிஞ்சாகணும். டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் அவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை இன்வெஸ்டர்ஸ் நமக்கு போனஸ் அப்படிங்கிற மெத்தட்ல தருவாங்க. இதை நம்ம டிவிடெண்ட்ஸ் சொல்றோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் ஹிஸ்டரி பிரேக் இல்லாம கண்டினியூவா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரெகுலரா தராங்களா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இது அந்த ஸ்டாக்கோட விருப்பம். டிவிடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக் அவங்க ஃபுல் இன்டிவிடெண்ட் அப்படிங்கிற மெத்தட்ல அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் தரக்கூடிய ஸ்டாக் மூலமா அவங்களோட growth மூலமாவும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம டிவிடெண்ட்ஸ் போக போனஸ், ஸ்பிளிட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கொடுக்கும்போது அது நமக்கு இன்னும் ப்ராஃபிட் கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 3, கம்பெனியோட growth. நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக் அந்த செக்டார்ல லீடிங் பொசிஷன்ல இருக்கணும், இல்ல அந்த கம்பெனிக்கு மோனோபோலியா, அந்த செக்டாருக்கு மோனோபோலியா இருக்கணும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு லைஃப் லாங் தேவைப்படுற மாதிரி இருக்கணும். மக்களோட அத்தியாவசிய தேவையில அந்த பொருட்கள் இருக்கும்போது ரெகுலரா அதுக்கான வரவேற்பு எப்பயுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல் செக்டரை பத்தி பார்ப்போம். ஆட்டோமொபைல் செக்டர்ல இப்ப ரீசெண்டா பெட்ரோல், டீசல் இதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே சேம் டைம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க வரது ஈவிக்கு வராங்க, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர்ல அதிக கான்சன்ட்ரேஷன் பண்றவங்க நல்ல லீடிங் செக்டரா வருவாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு மாறிட்டாங்க. ஸோ இதுல யாரு அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்தி அதிகமான பிசினஸ் பண்றாங்களோ அவங்க லீடிங்ல இருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த செக்டர்ல இந்த ஸ்டாக் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 4, கம்பெனியோட ஹிஸ்டரி. நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்கோட A to Z மேக்ஸிமம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சூஸ் பண்ற ஸ்டாக்கோட லைஃப் ஸ்பேன் மினிமம் ஒரு 10 years இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால ஓவரால் ட்ராக் ரெக்கார்டு எடுக்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட சேல்ஸ் growth எப்படி இருக்கு, ப்ராஃபிட் growth எப்படி இருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மூலமா ஒவ்வொரு வருஷமும் அவங்க இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்களா, அவங்களோட ப்ராஃபிட்ல இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். அவங்க தேவையில்லாத கடன் வச்சிருக்க கூடாது. இன்கேஸ் அந்த கடன் வச்சிருந்தாலும் அதை பீட் பண்ணி ப்ராஃபிட்ல இருக்க அளவுக்கு அவங்களோட அசெட் வேல்யூ மெயின்டைன் ஆகணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருவேளை கடன் இருந்தாலும் அதை அவங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராஃபிட்டா மாற்றணும். இல்ல ப்ராஃபிட் வரல, நஷ்டமாகுது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களோட அசெட் வேல்யூ இருக்கணும். இது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளால ஈஸியா ஒரு மல்டிபிளேயர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க எவ்வளவு ரிசர்ச் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க கத்துவீங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டாக்கை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.